Hello everyone, welcome to Getacharya. So today our recruitment detail is based on Netaji Subhash University of Technology. So இந்த யூனிவர்சிட்டி வந்து யாரை ஹையர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபசர்ஸ் வந்து ஹையர் பண்றாங்க. அண்ட் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் லைக் தெளிவா என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எந்த மாதிரியான இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும், எப்போ வந்து லாஸ்ட் டேட், இதை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து PDF குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு வந்து அப்ளை பண்றதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 6th October ஓப்பன் ஆயிடுச்சு ஆக்சுவலா. அண்ட் தென் எண்ட் ஆஃப் த சப்மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 11th November வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் டு அப்ளை ஃபார் திஸ் போஸ்டிங். அண்ட் தென் க்ளோசிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஹார்ட் காப்பி அப்ளிகேஷன்ஸ் என்னைக்குன்னு பார்த்தோம்னா 26th November நீங்க வந்து ஹார்ட் காப்பீஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிடணும். ஸோ டில் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் லைக் கொரியர் மாதிரி அனுப்பிச்சு விட்றீங்க அப்படின்னா அதுவுமே ஃபர்தராக முன்னாடியே அனுப்பிச்சு விட்டா தான் அது வந்து கரெக்டான டேட்ல போய் சேரும். ஸோ அதனால 26th November நீங்க அந்த போஸ்டையும் வந்து லைக் ஹார்ட் காப்பி டீடைல்ஸ் ரிகார்டிங் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்தரா பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் டீடைல்ஸ் அண்ட் தென் ஹவு மச் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் ஃபார் தட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபஸர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 57,700 rupees வந்து ஸ்டார்ட் ஆகி 1,82,400 rupees வரைக்கும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது வந்து லெவல் 10 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஓகே, அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு இதை விட ஹையரா தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 68 வேகன்சிஸ் உங்களுக்கு இருக்கு. அதுவே வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 26 வேகன்சிஸ் இருக்கு. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்க அப்படின்னா 15 வேகன்சி இருக்கு. அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா 17 வேகன்சி அண்ட் டோட்டலா வந்து உங்களுக்கு அரௌண்ட் 126 வேகன்சிஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட ரோலுக்கே இருக்கு. அண்ட் திஸ் ஜாப் ரோலோட சேலரி பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 57,700 இருந்து லைக் 1,82,400 rupees வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அசோசியேட் ப்ரொஃபஸர். ஸோ அசோசியேட் ப்ரொஃபஸருக்குரிய பே ஸ்கேல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஸ்டார்டிங்கே வந்து 1 lakh தான் பேமெண்டா இருக்கு. ஸோ 1,31,400 இருந்து 2,17,100 வரைக்கும் இருக்கிறது தான் வந்து உங்களோட அசோசியேட் ப்ரொஃபஸருக்குரிய பேமெண்ட் டீடைல்ஸ். அண்ட் திஸ் கம்ஸ் அண்டர் லெவல் 13A1 அப்படின்ற கேட்டகரிக்குள்ளதான் வருது. அண்ட் டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில பாத்தீங்கன்னா 26 வேகன்சிஸ் இருக்கு. அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா 12 வேகன்சி இருக்கு. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வேகன்சிஸ் இருக்கு. அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல பாத்தீங்க அப்படின்னா 8 வேகன்சிஸ். டோட்டலா வந்து உங்களுக்கு 50 வேகன்சிஸ் இருக்கு அசோசியேட் ப்ரொஃபஸர்ன்ற ரோலுக்கு மட்டுமே. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கும் வந்து இந்த ஜாப் ரோல்ல வந்து வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 6 வேகன்சிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு அரௌண்ட் 2 வேகன்சிஸ் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கு. ஸோ இஃப் சப்போஸ் நீங்க ஒரு ரோலுக்கு மேல நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் தான் நீங்க போடுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரே அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாமே அப்ளை பண்ணாம தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் தான் நீங்க போடுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அலாங் வித் தட் சர்டன் அதர் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்கறாங்களோ அதையும் அட்டாச் பண்ணி நீங்க உங்களுக்கு வந்து கொரியரா போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் BE ஆர் BTech BSc இதோட யூஜி கோர்சஸ்ல BE BTech ஆர் BS பண்ணிருக்கலாம். அல்லது PG கோர்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ME MTech ஆர் MSc முடிச்சிருந்தீங்க அப்படின்னா you can apply for this. அதர்வைஸ் MTech கூட ரிலவெண்டான ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிள் கேண்டிடேட் தான். அதுவே வந்து அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் PhD கேட்கறாங்க அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு. ஸோ which is PhD degree in the relevant field and first class or equivalent at either bachelor's or master's level in the relevant branch. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் PhD முடிச்சிருக்கணும். அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா லைக் பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுல யூஸ்வல் ஹேவ் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் மார்க். ஓகே, ஸோ அது கூட பாத்தீங்க அப்படின்னா லைக் 6 ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணிருக்கணும் இன் SCI ஜேர்னல்ஸ் ஆர் UGC ஆர் AICTE அப்ரூவல் ஜேர்னல்ஸ்ல வந்து நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கணும். அண்ட் மினிமம் ஆஃப் 8 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். எதுலன்னு பாத்தீங்க அப்படின்னா டீச்சிங் ஆர் ரிசர்ச் ஆர் இண்டஸ்ட்ரி அவுட் ஆஃப் விச் அட்லீஸ்ட் 2 years ஷால் பி போஸ்ட்
PhD experience. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். PhD குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே அசோசியேட் ப்ரொஃபஸர் ரோலுக்கு தான். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பார்த்தீங்கன்னா PhDயும் தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. பட் த திங் இஸ் like BE, BTech or BS முடிச்சிருக்கணும், and then ME, MTech or MS higher PG courses வந்து நீங்க முடிச்சிருக்கணும். whereas associate professorல பாத்தீங்க அப்படின்னா PhD முடிச்சிருக்கணும், and then like bachelors and mastersல ஏதாச்சும் ஒண்ணுல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும், and then 6 ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் பண்ணிருக்கணும், அண்ட் விச் இஸ் இன் லைக் அப்ரூவ்ட் ஜேர்னல்ஸ்ல வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணிருக்கணும். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங் ஃபீல்ட்லயோ இல்ல ரிசர்ச் ஃபீல்ட்லயோ வந்து இருக்கணும், இல்லைன்னா PhD எக்ஸ்பீரியன்ஸா வந்து 2 years வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த திங் ரிகார்டிங் அசோசியேட் ப்ரொஃபஸர். ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பாத்தீங்க அப்படின்னா 35 yearsக்குள்ள இருக்கணும். அதுவே வந்து அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு பார்த்தோம் அப்படின்னா 50 yearsக்குள்ள இருக்கணும். ஸோ அப்ப அந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹவ் டு அப்ளை ஃபார் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வென் இஸ் யர் லாஸ்ட் டேட் ஃபார் யுவர் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா 11 இஸ் யுவர் லாஸ்ட் டேட். ஓகே, ஸோ ஃபர்தரா வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து, அதாவது என்னென்ன கேட்டிருக்காங்க, ஓபிசி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியா வந்து போஸ்ட்ல வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ற மாதிரி அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ்ல நீங்க வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி மீன்ஸ் லைக் எல்லா லைக் ஜெராக்ஸ் காப்பி ஆர் சம்திங் போட்டோ காப்பில வந்து நீங்க வந்து சிக்னேச்சர் பண்ணி நீங்க வந்து அந்த போஸ்ட்ல சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி. ஸோ இது வந்து நீங்க வந்து ஆஃப்டர் அப்ளைங் யுவர் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க உடனே வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், தே ஹவ் given you one more additional information along with this also. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம, ஸோ முன்னாடியே ப்ரீவியஸாவே வந்து உங்களை வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போட சொல்றாங்க. வை? பிகாஸ் டியூ டு சம் சர்டைன் நெட்வொர்க் இஷ்யூஸ் லாஸ்ட் மினிட்ல நீங்க போய் பண்ணும்போது அது ஃபர்தரா ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக முன்னாடியே பண்ண சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி தான் வந்து லைக் சென்டிங் போஸ்ட் ஆல்சோ ஃபர்தரா லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்க போஸ்ட் சென்ட் பண்ணாம முன்னாடியே பண்ண சொல்றாங்க. பிகாஸ் இட் வில் டேக் சம் டைம் டு டெலிவர் த போஸ்ட், ரைட்? ஸோ அதனால அதையும் வந்து முன்னாடியே பண்ண சொல்றாங்க. பிகாஸ் இது லேட் ஆகி டிலே ஆச்சு அப்படின்னா ஹோல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வில் பி கேன்சல்டு. ஸோ அதனால இது வந்து முன்னாடியே பண்ண சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபர்தரா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பத்தின டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் உங்களுக்கு 1000 rupees, அண்ட் தென் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1000 rupees, டோட்டலா வந்து உங்களுக்கு 2000 rupees வந்து ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் ஜெனரல் கேட்டகரியில இருக்க கேண்டிடேட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் தென் ஃபர்தரா எஸ்சி எஸ்டி ஆர் பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு கிடையாது, பட் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் இருக்கு. அது வந்து 1000 rupees. டோட்டலா வந்து உங்களுக்கு 1000 rupees நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ப்ரொவைட் பண்ணணுன்றத இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், அண்ட் தென் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்தோடைய ப்ரூஃபுக்கு வந்து 10th சர்டிஃபிகேட் கேட்கறாங்க, மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் கேட்கறாங்க. அண்ட் ஃபர்தரா யூஜி டிகிரி சர்டிஃபிகேஷன் அண்ட் தென் மார்க் ஷீட், and then PG degree certifications and mark sheet, PhD degree certification, and test qualified if you have completed like GATE examination, UGC, and then NET, NET and JRF இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நீங்க குவாலிஃபை ஆகிருந்தீங்க அப்படின்னா that scorecard or like certifications வந்து கேட்கறாங்க. and then experience like teaching experience இருந்தாலும், industrial or researchல உங்களுக்கு experience இருந்தாலும் அந்த certification provide பண்ற மாதிரி இருக்கும். then PDF or DS Kotari, Inspire equivalent, so இந்த இதுலலாம் provide பண்ற மாதிரி இருக்கும். so next வந்து research publications, copy of front page மட்டும் நீங்க கொடுத்தா போதும். உங்களோட ரிசர்ச் நீங்க எது பப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் அதோட front copy மட்டும் நீங்க வந்து provide பண்ணா போதும். and then if you have published a bookோட front page வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். then research projects என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அதுவும் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். then patents, so whatever the patent rights you have அது வந்து பேஸ் பண்ணி award or published details வந்து நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். so next பாத்தீங்க அப்படின்னா PhD guided as sole or joint supervisor, and seminar, conference, workshops, whatever you have attended அதோட certificates provide பண்ற மாதிரி இருக்கும். fellow of National Academy or IEEE, IEEE, ASME, AFCE and ACM, and then editor or associate editor of SCI and SCIE, SSCI indexed journals, and then fellowships of national organization like IEIT, etc.
reviewer of so and so indexed journals, NOC from the employer, and SC/ST OBC certificate, and then person with disability and the certificate provide பண்ற மாதிரி இருக்கும். So these are all the things that you have to provide to the like institution as a hard copy along with self attestment, which means you have to sign in the copy whatever the thing you are submitting, and then you have to send them as a post. Okay, you have to send it within 26th November. So further interview process எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, the person whoever is shortlisted to the like necessary details that you have given, so அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடத்துவாங்க. ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்ல யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்களோ, ஸோ they will be further like selected forward for testing aptitude assessment, and then adula select forward ஆகுறவங்க வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வந்து போவாங்க. ஸோ திஸ் இஸ் த செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஃபர்தரா வந்து உங்களுக்கு வந்து லைக் CGPA அண்ட் தென் எவ்வளோ பிஜி யூஜியில் பிஜியில் இந்த மாதிரி எந்தெந்த பெர்சன்டேஜில் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த பிடிஎஃப்ல. அந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் த பிடிஎஃப் லிங்க் அண்ட் தென் கெட் டு நோ ரிகார்டிங் வாட் எவர் த மார்க்ஸ் டீடைல்ஸ் யூ வாண்ட் டு லைக் யூ ஷுட் ஹாவ் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரிட்டன் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் TAA டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஓபிசி கேட்டகரிக்குள்ள இருக்கவங்க வந்து அரௌண்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும், ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க. அதுவே வந்து SC ST அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி கேட்டகரிக்குள்ள இருக்கவங்க வந்து 45% ஆஃப் மார்க்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம்ல நீங்க ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் செலக்டட் ஓவர் திஸ் எக்ஸாமினேஷன் ஃபர்தரா வந்து TAAக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாட் இஸ் த திங் இஸ் இதுக்கு நீங்க என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்கன்றது கரெக்டா நீங்க இது பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி உங்க மெயில் ஐடிக்கு தான் கால் லெட்டர் வந்து வரும். ஸோ அதுலதான் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்குரிய கால் வரும் அப்படின்றதுனால மெயில் ஐடியா நீங்க பத்திரமா கிளியரா கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா லைக் பெர்சன்டேஜ் எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரிட்டன் டெஸ்ட் டேபிள் ஏ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபர்தரா வந்து பர்சனல் இன்டர்வியூல பாத்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து லைக் ஒரு கிளாஸ் செஷன் மாதிரி நடக்கும், டெமோ கிளாஸ் மாதிரி நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபசர் உங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட்ல இருந்து டெமோ கிளாஸஸ் வந்து எடுக்க சொல்லுவாங்க. ஸோ ஃபர்தரா தான் வந்து லைக் பர்சனல் இன்டர்வியூக்கு அப்புறமும் இது பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து இருக்கும். அண்ட் தென் வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் கீழே நீங்க பிஜி டிகிரியோ இல்லை யூஜி டிகிரியோ முடிச்சிருந்தா உள்ள போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அண்ட் சிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி சோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் மீன் ஆஸ் வெல் அஸ் இன் பிஜி டிகிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோமெட்ரிக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, அண்ட் computer and information science, computer applications, computer cognition technology, இந்த மாதிரி ஃபர்தரா வந்து லைக் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் அரௌண்ட் 34 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இ-செக்யூரிட்டில இருந்து இ-லேர்னிங் டெக்னாலஜிஸ், டேட்டா சயின்சஸ், சைபர் செக்யூரிட்டி, சைபர் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, ஸோ இந்த மாதிரி வந்து 34 வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லைக் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கும் உங்களுக்கு வந்து ஃபர்தரா டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து உங்களுக்கு 31 வந்து இருக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கீழே நீங்க எந்த கேட்டகரியில நீங்க முடிச்சிருந்தாங்களோ நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அண்ட் தென் 31 இல்ல 45 இருக்கு ஆக்சுவலா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ அரௌண்ட் உங்களுக்கு 39 வந்து பிஜி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம யூஜி டிபார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 16 இருக்கு. அண்ட் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து லைக் 8 இருக்கு. டோட்டலா வந்து 11 இருக்கு. அண்ட் தென் பிஜி டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 50 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ திஸ் இஸ் த திங் ரிகார்டிங் வாட் ஆர் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் இன் யோர் லைக் செக்டார்ஸ், லைக் ட்ரிபிள்இயா இருக்கட்டும், சிஎஸ்சியா இருக்கட்டும். ஸோ இதுல வந்து எந்த செக்டாருக்குள்ள நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா எதுக்குள்ளெல்லாம் நீங்க எதெல்லாம் அப்ளை பண்ணலான்றது இதுல கொடுத்துருப்பாங்க கிளியரா. ஸோ ஃபர்தரா வந்து இந்த டீடைல்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா as I have told you earlier, description boxல லிங்க் தரேன். So you can just click on that and then get to know regarding things. Okay, so இந்த மாதிரியான ஜாப் ரோல்குள்ள போறதுக்கு what is the thing is entrance like gate examinations and then net examinations, இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ as you are in engineering background, கேட் எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாப் ரோல் மட்டும் இல்லை, பட் ஃபர்தரா வந்து PSU செக்டார் ஜாப்ஸ்குள்ளேயும் நீங்க வந்து உள்ள போகலாம். ஸோ வாட் இஸ் த திங் இஸ் ப்ளீஸ் கிவ் அ ட்ரை ஃபார் யுவர் கேட் எக்ஸாமினேஷன்ஸ். இந்த இயர்க்குரிய அப்ளிகேஷன் டேட், ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் ஃபார் கேட் எக்ஸாமினேஷன்ஸ்
வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்தரா வந்து வர இயருக்கு வந்து நீங்க ஒரு அட்டெம்ப்ட் கொடுங்க. ஸோ வாட் இஸ் தி திங் இஸ் இப்போ வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்து அட் லாஸ்ட் ஒரு எக்ஸாமினேஷன்ஸ்ல நீங்க வந்து ஒரு குட் ஸ்கோர் வாங்குற அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ த திங் இஸ் as I'm from GATE Acharya, we are providing you online courses for online and offline courses for GATE examination. So if you guys are in need, you can just contact us. Contact details on the description box la irukku. I hope this information is useful for you. Thank you guys and all the best.